தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள போதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முதல்வர் ஸ்டாலின் வாய்க்கூசாமல் பொய் சொல்றதா தாவேகா தலைவர் விஜய் கடுமையா விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதா குறிப்பிட்டிருக்காரு. தலைநகரான சென்னையில நடக்கும் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால தமிழகமே அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பிழைப்பதற்காக தமிழகத்தை நம்பி வந்தவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் திமுக அரசு உருவாக்கி வச்சிருக்கிறதா விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுக்கிறதுலையும் சட்டம் ஒழுங்க காப்பதிலையும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துறதே இல்லைன்னோ, இதனாலதான் கல்வி நிறுவனங்கள்லயும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சு இருக்கிறதா விமர்சித்திருக்காரு. மக்களுக்கு எதிரான மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாக விஜய் தெரிவிச்சிருக்காரு.